அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறப்படுகிறது. நீங்களே பாப்பீங்க, மக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ள காத்திருக்கிறார்கள் என்று. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல டிராபிக் ஜாம் இருக்கு. இதுதான் நாங்க சொல்ற மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. எவ்வளவு விருப்ப மனு விநியோகத்துக்கான ஒரு எய்ம் இருக்கா சார்? ஏன்னா இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் 8000 மனு விற்பனை பண்ணிருக்காங்க. எவ்வளவு விநியோகம் பண்ணி எத்தனை விருப்ப மனு பிளான் பண்றீங்கன்னு கேட்டு, எத்தனை விருப்ப மனு நீங்க கொடுப்பீங்கன்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவில் விருப்ப மனு அளிக்கப்படும். விருப்ப மனு அந்த அளவுக்கு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. பொது தொகுதிக்கு 10,000, தனி தொகுதிக்கு 5,000 என்று இதற்கான தொகை பிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து திருச்செங்கோட்டுல தூய்மை பணியாளர் பணி செய்ய விடல அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. நகராட்சியின் தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்போம், தொடர்ந்து இது போன்ற இடையூறுகள் ஏற்பட்டா உங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த வார்டு, குறிப்பிட்ட வார்டுக்கு நான் போயிருந்தப்ப மக்கள் வந்து அனைவரும் சேர்ந்து அது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க சாக்கடை வந்து 6 மாசங்களுக்கு மேலாக அது அடைப்பட்டு தேங்கி இருந்து வெறும் ஒரு சுகாதார சீர்கேடுக்கு வழிவகுத்துட்டு இருக்குன்னு மக்கள் கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் அதுக்காகவே போல. நான் சொல்றேன் அந்த நேரத்துல மக்கள்லாம் சேர்ந்து, இல்ல சார் நீங்க வாங்க, ஒரு போராட்டம் பண்றோம், இப்ப சாலை மறியல் பண்றோம், அந்த அளவுக்கு மக்கள் இருந்தாங்க. பொறுமையா இருங்க, என்ன நான் கேட்போம். இப்பதான் முதல் தடவை நகராட்சி அதிகாரிகள்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் என்ன நடக்குது. நகராட்சி அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம் என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியுமா, இந்த அவங்க கவனத்திற்கு கொண்டு போனீங்களா அப்படிங்கறத கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம கேட்டுட்டு பேச முடியாது. நகராட்சி அதிகாரிகளுக்கு கேட்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். ரொம்ப மரியாதையுடன் தான் நாங்க பேசணும். மக்கள் தான் ரொம்ப இதா இருந்தாங்க. அந்த இடத்துல நான் வந்து அவங்ககிட்ட பேசணும்னா மக்கள் போராட்டமா தான் வெடிச்சிருக்கும். ஆனா இப்ப என்னன்னா, அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்க இல்ல சார், நாங்க வந்து ரெகுலரா தூர்வாரிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது பொய். பாத்தீங்கன்னா அங்க தூர் வரவே இல்லை. அது மட்டும் இல்ல, இது வந்து அந்த குறிப்பிட்ட வார்டுல மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை. திருச்செங்கோடு தொகுதி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எல்லா கிராமங்களையும் சாக்கடை வசதிங்கிற பேர்ல அந்த டிச் அமைச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த ப்ராப்பரான அந்த கிரேடியன்ட், அதாவது அந்த ஸ்லோப் தன்மை இல்லாதனால எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் கழிவு நீர் தேங்கிட்டு அங்க பெரும் அந்த கொசுக்களும் ஈக்களும் மற்றும் அனைத்து வித நோய்களுக்கும் பரவக்கூடிய தன்மை தான் இருந்துட்டு இருக்கு. போற எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கிராமங்களில் சாக்கடை வசதி கண்டிப்பாக வந்து சரிவர இல்லை. அதாவது சென்னை மாதிரி இருக்கிற பெரும் மாநகராட்சியிலே இந்த மாதிரி இருக்குன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து சுத்தமா அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த நான் குறிப்பிட்ட அந்த சாலை, அந்த சாக்கடை போடப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. அப்பவே வந்து ஒரு லாங் டேர்மா ஒரு பிளானிங் இல்லாம அந்த நேரத்துல என்ன தேவையோ அப்ப வந்து மக்கள் கேட்கறாங்களா, சரி சாக்கடை வசதி போறோம்னு போட்டுட்டாங்க. பட் எந்த சாக்கடையும் இறுதியாக போய் ஒரு அதை சுத்திகரிக்கப்பட்டு இல்லைன்னா வந்து டிஸ்சார்ஜ் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அதை ஒரு நதியிலயோ இதுல கலக்கிற மாதிரி எந்த வித ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கே இல்லாத வகையில் தான் தமிழ்நாடு முழுசா இது மாதிரிதான் இருக்கு. வருமான வரி வைப்பு தொடர்பான வழக்குல 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்னு நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் மீது இது ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நான் வருமான வரித்துறையில ஏற்கனவே பணியாற்றி இருக்கேன், அந்த முறையில சொல்றேன். ஒரு ஆர்டர் பாஸ் பண்றப்ப நம்ம ஒரு வரி செலுத்துவோருக்கு அப்பீல் போலாம். ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து கமிஷனர் அப்பீல்ஸ்னு டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கு.
அந்த ஸ்டேஜ்ல வந்து தலைவருக்கு ஃபேவரா தான், அதாவது எங்களுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்லயே முதல்ல விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வரி ஏய்ப்பு சம்பந்தமா விதிக்கப்பட்ட அபராதத்திற்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க. ஏன்னா என்ன இஷ்யூனா, அந்த அபராதம் காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த அப்பீல் நாங்க போட்டிருக்கோம். அப்ப விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் இந்த பெனால்டி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்திருந்தாங்க. இப்பொழுது இந்த ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பாக எங்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன சட்டத்திற்கு படி ஆடிட்டர்கள் அறிவுறுத்தலின்படி இதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ